உலகெலாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். முன்னொரு காலத்தில் மதுரை தலைமையகமாக கொண்டு அரிமர்த்தன பாண்டியன் என்பவன் ஆட்சி செய்து வந்தான். அவன் ஆட்சியில் வன்மையும் இல்லை, வறுமையும் இல்லை. அப்படி சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்வதற்கான அவனுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருந்தவர்தான், தலைமை அமைச்சராக இருந்தவர்தான் இந்த மாணிக்கவாசகர் ஆவார். அவருக்கு இயற்பெயர் திருவாது ஊரார் என்று பெயர். திருவாத ஊராரடிகள் என்று பெயர். அவர் மாணிக்க வாசகர் என்ற பெயர் வருவதற்கான காரணம் என்னவென்றால், அவன் இறைவன்பால் அன்பு கொண்டும் இறைவனையே சதா சர்வகாலமும் இருதொண்டே பெரிதொன்று உயர்வென்று வாழ்க்கை நெறிகொண்டு வாழ்ந்தவராக இருந்தார் இந்த மாணிக்க வாசகர். அவர் 32 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்தார். அவருடைய காலம் என்றால் 8ஆம் நூற்றாண்டாகும். கிமி 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து வந்தார். அவர் மாணிக்க வாசகர் என்றும் பலரால் புகழப்பட்டவர். அவர் காலத்தில் சைவ சமயத்தை பெரிதும் இந்த மண்ணில் பதித்து வாழ்ந்தவராக இருந்தார். இவர் இயற்றிய பாடல்கள் என்றால் இன்று வரையும் அனைவராலும் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கக்கூடிய திருவாசகமாகும். இவர் சோழ நாட்டில் குதிரை வாங்குவதற்காக இந்த பாண்டிய மன்னனான அரிமர்த்த பாண்டியன் அனுப்புவான். சோழ நாட்டில் மிகவும் பிரசித்தி பெற்ற குதிரைகளெல்லாம் இருக்கிறது, நீங்கள் அதை வாங்கி வர வேண்டும் என்று அரச கட்டளையால் பரிவாரங்களோடு புறப்பட்டான் சோழ நாட்டிற்கு. சோழ நாடு செல்லுகின்ற போது அங்கே திருப்பெருந்துறையை அடைந்தான். திருப்பெருந்துறையை அடைந்த பிறகு அறந்தாங்கி என்ற இடத்தில் ஆவுடையார் கோயிலுக்கு சென்றான். அங்கே குருந்த மரத்தின் அடியில் குருவாக இருக்கக்கூடிய சிவபெருமான் குருவாக காட்சியளித்து அங்கே போதித்து கொண்டிருந்தார். அவர் பாத கமலங்களை வீறு வணங்கி, இந்த மாணிக்க வாசகர் தங்கள் கையில் இருக்கின்ற ஓலைச்சுவடி என்னவென்று எனக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதற்கு அந்த குருவாக இருக்கக்கூடிய சிவபெருமான், இது சிவஞான போதகம் என்று சொன்னார். சிவஞான போதகம் இது மெய்கண்டர் எழுதியது என்று சொன்னார். சிவஞான போதகத்தை மெய்கண்டர் எழுதியது என்று சொன்னார். அதற்கு தாங்கள் இதில் உள்ள கருத்துக்களையும் அதில் இருக்கக்கூடிய தத்துவ தாப்பங்களையும் தத்துவ தாற்பயத்தையும் அதில் உள்ள கவிநடையும் எனக்கு அருள வேண்டும், எனக்கு புரியுமாறு சொல்ல வேண்டும் என்றார் இந்த மாணிக்க வாசகர். அதற்கு உடன்பட்டு செவிசாய்த்த சிவபெருமானும் அதை சொல்ல சொல்ல இவர் மனமுருகி, இவர் படை பரிவாரங்களோடு வந்தவர் இந்த மாணிக்க வாசகர். அப்படிப்பட்ட அமைச்சராக இருந்தவர் முற்றும் துறந்து இவர் கோவணமாக நின்றார். தன் கையில் இருந்த பொற்காசுகளை எல்லாம் அரசன் கொண்டு போய் அந்த குதிரையை வாங்கி வர சொன்ன பொற்காசுகளை எல்லாம் அந்த குருவடியில் இருக்கக்கூடிய சிவனாரிடம் கொடுத்து விடுவார். கொடுத்து அனுப்பிய பிறகு கொடுத்து விட்டார் அனைத்தையும். இது என்ன என்று யாது என்று புரியாமல் உடன் வந்த படை வீரர்கள் எல்லாம் மன்னரிடம் தகவல் சொல்ல, இந்த திருவாரூரார் என்கின்ற மாணிக்க வாசகரை உடனடியாக
இந்த பாண்டிய நாட்டுக்கு வர வேண்டும் என்று ஓலை நீண்டு எழுதி தூதாக அனுப்புவார். மாணிக்க வாசகர், நான் முற்றும் துறந்தவன், எனக்கு ஏதும் அறிய வேண்டாம், இதை நான் இந்த மதுரைக்கு வரவில்லை, நான் சிவனென்றே கதி என்ற வாழ்க்கை நான் துறந்தவனாயிற்றேன் என்று சிவபெருமானை பற்றியும் பாடல்கள் பதிகம் பாடியும், இவர் சித்த பிரம்மம், அதாவது சித்தம் பித்தமடைந்தால் நித்தம் என்று சொல்வார்கள், இவர் சிவனாரை சித்தமாக நினைத்து உலக வாழ்க்கை நித்தம் என்று உணர்ந்தார். உணர்கின்ற போது பற்றற்றவராக மாறினார். ஒருவனுக்கு எவ்வளவு காசு பணம் பொருள் பதவி இருந்தாலும் அவன் ஞான மார்க்கத்தை ஒருவன் அடைந்து விட்டால் அனைத்தும் கால் தூசிக்கு ஈடாக மாறிவிடும் என்பது இந்த மாணிக்க வாசகர் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பு நண்பர்களே, அப்படி இருக்கின்ற போது படைவர்களை மதிக்காமல் இருப்பாரே என்று அவர்களெல்லாம் கொதித்து மன்னரிட்ட கட்டளை நீங்கள் மீறினால் உங்களை நாங்கள் அழைத்து செல்வோம் என்று சொல்லுகின்ற போது அங்கு உடனிருந்த சிவனடியில் இருந்த இந்த குருவாக இருந்த அவர் தன்னுடைய ஒரு மாணிக்க கல்லை எடுத்து கொடுக்கிறார். இதை இந்த மாணிக்கத்தை மன்னனிடம் போய் கொடு, மன்னனிடம் போய் கொடுத்தால் ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தினன்று குதிரைகள் பரிவாரங்களோடு வந்து சேரும் என்று சொன்னார். இந்த சோழ நாட்டிலிருந்து பரிவாரங்களோடு குதிரைகள் வருவதாக வாக்களித்து விட்டார் இந்த குருவாக இருக்கக்கூடிய சிவபெருமான். சரி, அதை நம்பி உணர்ந்து இந்த பாண்டிய நாட்டு அரசனிடம் படைவர்களெல்லாம் போய் கொடுப்பார்கள். கோபம் கொண்ட கொதித்தெழுந்த அந்த பாண்டிய மன்னன் வராவிட்டால், குதிரைகள் வராது விட்டால் இந்த திருவாரூராரை நாம் தண்டிக்க வேண்டும் புரிந்து கொண்டார்கள். சரி, நாள் ஆக காலம் ஆகிக்கொண்டே இருக்கிறது, இந்த குதிரைகள் வந்த பாடில்லை. கோபம் கொண்டான் மன்னன். எங்கே வரவில்லை, எதற்காக வரவில்லை என்று புரியாமல் புதிராக சினம் கொண்டு மாணிக்க வாசகரை அனைவராலும் தண்டிக்க வேண்டும், மாணிக்க வாசகருக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்க வேண்டும் என்று உறுதி கொண்டார். அன்று இரவு சிவகணங்கள், சிவபெருமான் சிவகங்களை நரியை பரியாக்கி குதிரையாக்கி அன்று ஆவணி மாதம் மூல நட்சத்திரம் அன்று இந்த அரண்மனை நோக்கி குதிரைகள், மிக உயர்வான குதிரைகள் எல்லாம் வருகிறது. இந்த உயர்வான குதிரைகள் எல்லாம் பார்த்து மன்னன் மகிழ்ச்சி அடைகிறான். மகிழ்ச்சி அடைந்து அந்த குதிரைகள் எல்லாம் வருகின்ற போது உலமகந்தான், இந்த மாணிக்க வாசகர் என்னவென்று நான் புகழ வேண்டும் என்று ஒரு ஆசைப்பட்டான், ஆனந்தப்பட்டான் அந்த அரிமர்த்த பாண்டியன். சரி, இதையெல்லாம் அதைக்கு தலைமையாக கொண்டு வந்தவர் யார் என்றால் சிவபெருமான் தான். குதிரை மேல் குதிரை படைகளெல்லாம் உயர்தர குறைகளெல்லாம் பாண்டிய நாட்டிற்கு மதுரைக்கு கொண்டு வந்து குதிரை லாயத்தில் கட்டி அன்று அனைவரும் மன்னரெல்லாம் சந்தோஷப்பட்டார்கள். இப்படி உயர் ரக குதிரைகள் இருக்கிறதே என்று உலமகந்தான் மன்னன். லாயத்தில் கட்டிவிட்டு அங்கிருந்து சிவபெருமான் விடைபெற்று செல்லுகிறார். அன்று இரவே குதிரைகள் எல்லாம் நரிகளாகி அங்கிருக்கக்கூடிய இன்னும் அரசன் இருக்கக்கூடிய உயர்தர குதிரைகள் எல்லாம், ஏற்கனவே இருந்த குதிரைகள் எல்லாம் இந்த நரிகள் கடித்து காயப்படுத்துகின்ற இந்த அரிமர்த்த பாண்டியன் கோபப்படுகிறான். நாம் ஏதோ பணத்தை கொடுத்து இந்த மாணிக்க வாசகரை சோழ நாட்டில் குதிரை வாங்க வர சொன்னால் சித்து வேலை செய்து வந்து சிரமத்துக்குள்ளாக்கி இருக்கின்ற குதிரைகளெல்லாம் நரி கடுகின்ற அளவுக்கு மாற்றிவிட்டானே என்று உடனடியாக போர் வீரர்களை அனுப்பி எங்கிருந்தாலும் இந்த மாணிக்க வாசகனை இங்கே கொண்டு வந்து வைகை ஆற்றில் மணலில் படுக்க வைத்து வெயிலில் அவனை தண்டனையிடவும். இப்படி மிகப்பெரிய தண்டனையாக மாணிக்க வாசகரை கொண்டு வருகிறார்கள், கைது செய்கிறார்கள், ஈட்டியால் கழுத்தை நெருக்கிறார்கள். சிவபெருமான் பக்தனுக்கு இடையூறு என்றால் என்னவென்று அவர் வருவார்.
உடனடியாக வைகை ஆற்றில் மிகப்பெரிய பெருக்கெடுத்த வெள்ளம் வருகிறது. வெள்ளத்தில் சூழுகின்ற போது இந்த வெள்ளம் மிகப்பெரிய வெள்ளம், காற்றாற்று வெள்ளம் மாணிக்க வாசகரை ஒன்றும் செய்யவில்லை. சுற்றும் முற்றும் வெள்ளம் ஓடுகிறது. கரை ஒரு இரு கரையும் அடித்து செல்லுகிறது. சரி, உடனடியாக மாணிக்க வாசகரை சிறையில் அடையுங்கள் என்று மன்னன் சிறையில் அடைத்து விட்டு, இந்த பாண்டிய நாட்டில் மதுரையில் வீட்டுக்கு ஒருவர் இந்த வைகை ஆற்றி கணையை தடுத்து நிறுத்த வேண்டும், தண்ணீரை கரை புரண்டு ஓடும் தண்ணீரை கல்லணை கட்டி பாதுகாக்க வேண்டும் என்று வீட்டுக்கு ஒருவர் வர வேண்டும் என்று கட்டளையிடுகிறான். அங்கே அந்த மதுரையில் வாஞ்சி என்கின்ற ஒரு மூதாட்டி வாழ்ந்து வந்தார். அவருக்கு நாதி கிடையாது, உற்றார் உறவினர் யாரும் இல்லாமல் தனித்து இருந்தவள் அந்த மூதாட்டி. அவளுக்கு தினமும் சிவனாரை தொழுது சிவதொண்டு பெரிதொன்று உயரொன்று வாழ்க்கை நெறிகொண்டு வாழக்கூடிய அந்த பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்ட அந்த மூதாட்டி பிட்டு வித்து பொழைப்பவள். தினமும் ஒரு பிடி பிட்டை இறைவனுக்கு படைத்து விட்டுத்தான் சிவனடியார்கள் கொடுப்பதும் விற்பதுமாக இப்படி சிவதொண்டு செய்யக்கூடிய அந்த பாட்டிக்கும் சிவனார் அருள்பாலிக்கும் என்று ஒரு முடிவு செய்தார். சரி, இந்த படைத்தலைவர்கள் எல்லாம் அரசர் முன் வருகிறார்கள். வீட்டுக்கு ஒருவரை நியமிக்கப்பட்டு விட்டார்கள். அவரவர் பெயர்களை குறிப்பேடுகள் எழுதுங்கள், யார் யார் என்ன என்று அளவுகோல் போடுங்கள் சொல்லி குறிப்பிட்ட அளவை வைத்து ஒவ்வொருவரும் இந்த வைகை ஆற்று நீரை வெள்ளத்தை கரையை அடைக்க வேண்டும். ஒவ்வொருவராக செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற போது தன் பங்குக்கு என்ன செய்ய முடியலை என்று தெல்லை அம்பலத்தாரை சிவபெருமானை அழுது தொழுது வணங்குவார். அப்போது அக்கரம் ஒரு இளைஞனாக உருவு கொண்டு சிவபெருமான் வருகிறார். கூலிக்கு ஆட்கள் தேவையா, கூலிக்கு ஆட்கள் தேவையா, கூறி வருகின்ற போது இந்த மூதாட்டி கண்ணை செய்து கன்னத்தில் வைக்கின்ற போது, ஏன் மூதாட்டி கூலிக்கு ஆட்கள் தேவையா, கூலிக்கு ஆட்கள் தேவையா, ஆப்பா ஆமா வாப்பா 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 என்று அவரை அழைத்து, அப்பா எனக்கு இது போன்ற அரச கட்டளை இருக்கிறது, மிகப்பெரிய காற்றாற்று வெள்ளம் சென்று கொண்டிருக்கிறது வைகை ஆற்றில், அதற்கு தடுப்பாக அனைவரும் இந்த புற்களையும் கற்களையும் மண்ணையும் வைக்கோலும் வைத்து அடைத்து கொண்டிருக்கிறார்கள் மண்வெட்டியால், எனக்கு ஏதுமே இல்லையப்பா, நான் வயது முதிர்ந்தவள், நான் என்றே தெரியவில்லையப்பா, என்னால் முடியுமா என்று சொன்னார். சரி சரி பாட்டி, நீ எனக்கு வேலைக்கு ஓனா நிறைய காசு கேட்பேனே, என்கிட்ட காசெல்லாம் கிடையாதுப்பா, ஓணுன்னா நான் உனக்கு புட்டு கொடுக்குறேன், நீ சாப்பிட்டு இதை செய். சரி சரி, எனக்கு உதிர்ந்த புட்டை தான் கொடுக்கணும், நீ உதிர்ந்த புட்டை எனக்கு கொடுத்தால்தான் உண்டு நான் களிப்புற்று அந்த வேலை செய்ய முடியும். சரி ஆகட்டும் என்று அன்று அதற்கு முன்னரே புட்டை நான் சாப்பிட்டுட்டு தான் நீ இப்போ வேலைக்கு பெயர் பதிவு செய்து வைத்து விட்டு வாப்பா, பிறகு புட்டை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று இந்த மூதாட்டி புட்டை உதிரும் புட்டை தான் இவன் கேட்டது, சிவபெருமான் கேட்டது. ஆனால் அந்த புட்டை புடுக்கின்ற போது எல்லா புட்டுக்களும் உதிர்ந்தே கிடக்கிறது. அன்றைக்கு அந்த பிழைப்பு நடத்த முடியவில்லை. அந்த உணிர்ந்த பிட்டுக்களை எல்லாம் தின்று விட்டு ஜீரணமாகிவிட்டு இவர் அங்கு ஒரு தாளா 2 தாளாக கூடையில் போட்டுவிட்டு மணலை தூங்குவது வழக்கம். இப்படியே செய்து கொண்டிருக்கின்ற போது அங்கே இந்த அரிமர்த்த பாண்டியன் வருகிறான். வந்து யார் இந்த பங்கை அடைக்க முடியவில்லை என்று கேட்டால், இது மூதாட்டியின் பங்கு, மூதாட்டிக்காக கூலி வேலை வந்தவன் இந்த இளைஞன், இவன் படுத்து உறங்கி கொண்டு இருக்கிறான் என்று கோபப்பட்ட கொதித்திருந்த அது அரிமர்த்த பாண்டியன் தன் கையில் இருந்த பிரம்பை எடுத்து அடிக்கிறான். பிரம்பு பட்டது, உடலில் பட்டது, சிவபெருமான் வடிவில் இருந்த அவர் உடம்பில் பட்டது, அனைத்து ஜீவராசிகள் மேலும் பிரம்படிப்பட்டது. அது மட்டுமல்லாமல் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை மீதும் இந்த பிரம்படிப்பட்டது.
அதிர்ந்து போனான் மன்னன். மன்னன் அதிர்ந்து போனான். அந்த இளைஞன் வடிவில் இருக்கின்ற சிவபெருமான் எழுந்து ஒரே ஒரு கூடையில் மண்ணை சுமந்து அந்த அணையை தடுப்பின் மீது போடுகின்ற போது அனைத்துமே நீரை தடுத்ததாம். ஒரே ஒரு தட்டில் கூடையில் இருந்த மண் இறைவனாரால் போட்டதால் மண் போட்டதால் கரை உடையாமல் பாதுகாப்பு இருந்ததாம். அப்படி பாதுகாப்பாக இருந்து அடுத்த கணமே இந்த கூலியாளாக இருந்த சிவபெருமான் மறைந்து போனான். மன்னன் திடுக்கிட்டான். அசரீரியாக இந்த சிவபெருமான் சொன்னார், அப்பா, இந்த அதாவது மாணிக்க வாசகர் பற்றற்று என் மீது பற்று கொண்டு இறையொருளே பெரிதொன்று வாழ்க்கை நெறிகொண்டு வாழுகின்ற அவருக்கு நீ இடையூறு செய்யாதே. உன் பணத்தை எனக்குத்தான் தந்தா, நான் அடியார்களுக்கெல்லாம் செலவு செய்து விட்டேன், அவரை வன்புறுத்தாதே என்று அறிவுரை சொல்ல, அதற்கு அந்த அரிமர்த்த பாண்டியன் வணங்கினான். இறைவா, நான் பெரு பிழை செய்து விட்டேன். தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய மாணிக்க வாசகர் மீண்டும் எனக்கு தலைமை அமைச்சராக வர வேண்டும். எனக்கு இந்த நாட்டில் உள்ள குறை நிறைகளெல்லாம் எனக்கு பக்கபாலமாக இருந்து அவர்தான் எனக்கு எடுத்துரைப்பார். அவர் இல்லாமல் ஆட்சியில் எனக்கு நடத்த முற்படவில்லை என்று சொல்வார். அதற்கு இந்த சிவபெருமான் அருள் பாலித்து விட்டு இந்த மூதாட்டிக்கும் அருள் பாலிக்கிறார். இந்த மூதாட்டியில் அவருக்கும் அருள் பாலித்து விட்டு சில காலம் வாழ்ந்து மூதாட்டி சோதமடைகிறார். அப்போது இந்த மாணிக்க வாசகரை இந்த அரிமர்த்த பாண்டியன் அவை கழிப்பார். அவர் சொன்னார், நான் பற்றற்ற பரதேசி, எனக்கு என்று ஊர் நகரம் கிடையாது. நான் சிவதொண்டே பெரிதுண்டு வாழ்க்கையை நெறிகொண்டு வாழ்ந்து கொண்டு போகின்றேன். என்னை வன்புறுத்த வேண்டாம் என்று அவர் கோமணத்தோடு போகின்றார். தில்லை அம்பலத்தால் இருக்கக்கூடிய சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய சில்ல அம்பலத்தால் தொழுகிறார், வணங்குகிறார், வணங்கி பதிகம் பாடுகிறார். அப்போது அவர் முன் வேதியர் ஒருவர் தோன்றுகிறார். வேதியராக சிவபெருமான் வடிவில் வந்து, ஐயா, நீங்கள் மாணிக்க வாசகர்? ஆமாம் ஆமாம், மாணிக்க வாசகர்களே, நீங்கள் பாடிய பாடலெல்லாம் எனக்கு பாடத் தெரியும், நான் பாடட்டுமா என்றார். சரி, பாடு என்றால் பாடுகின்றார். சரி, அவர் கோவை பிரபந்தம் என்ற பதிகத்தை பாட வேண்டும் என்று அந்த வேதியர் முற்பட்டு சொல்லவும், சரி, நான் பாடுகிறேன், அந்த பதிகத்தை நீ எழுதவும் என்று இந்த வேதியர் வடிவில் இருக்கக்கூடிய சிவபெருமான் எழுதி கொண்டே வருவார். சிவபெருமான் அவர் சொல்ல இவர் எழுத எழுத அந்த நூலை இவர் கடைசியாக அவர் மடியில் வைத்துவிட்டு, அந்த நூலில் கடைசியாக என்ன எழுதியிருக்கின்றார் கையொப்பம் எழுதி, அந்த வேதியர் எழுதிய கையொப்பம் என்னவென்றால் அம்பல வாணன் என்று எழுதப்பட்டிருக்கும். அம்பலம், இதை எழுதியவர் சிவபெருமான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படி குறிப்பிட்டப்பட்ட நூல் அவருடைய மடியில் வைத்துவிட்டு சிவபெருமான் மறைந்து போகிறார். சிவதுண்டு சிவனார் வந்து நமக்கு அருள்பாலித்து விட்டு என்று சொன்னாரே என்று அறிந்து உணர்ந்து கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வடிக்கிறார், பதிகம் பாடுகிறார். அங்கே இருக்கக்கூடிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய பக்தர்களெல்லாம் வந்து பார்க்கிறார்கள். என்ன இது என்று யாதுவென்று புரியவில்லையே, இவ்வளவு பெரிய நூலாக இருக்கிறதே என்று அதை பிரித்து படிக்கிறார்கள். அந்த பக்தர்கள் கேட்கிறார்கள், மாணிக்க வாசகர், இது என்ன இந்த நூலில் பொருள் என்றார். மாணிக்க வாசகரும் தில்லை அம்பலத்தால் சன்னதியில் இதற்கு பொருள் இதோ சுயம்புவாக இந்த நடராஜ பெருமாள் தான் இருக்கக்கூடிய இவர்தான் காரணம் என்று அவரோடு தன்னை ஐக்கியமாகி மறைந்து போகிறார். அன்பு நண்பர்களே, இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இறைவன் மக்களுக்கு பக்தர்களுக்கு போதிக்க வேண்டும் என்றால், பற்றை அற்று உணர்ந்தவனே ஞானி,
பற்றை அற்றவன் ஞானி அல்ல. பற்றை அற்று அதற்குண்டான காரணம் யாது என்று அறிந்து அதன் வழி நடந்து சிவதொண்டே பெரிதொன்று உயர்வொன்று வாழ்க்கை நெருகொன்று வாழ்ந்த மாணிக்க வாசகர் போல வாழ்க்கை வாழ இன்னும் ஒரு மாணிக்க வாசகர் இந்த மண்ணில் பிறப்பாரா என்று நாமும் இயங்குகிறோம். உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், அன்பு நண்பர்களே.